ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு நாமத்தில் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். Yes, hallelujah. Praise the Lord. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. நல்லவர். வெத்தலையில் பிறந்தவராம் பாலகனா ஜெனித்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர் தூதர் போற்றும் தேவனர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. வெத்தலையில் பிறந்தவரான் பாலகனா ஜெனித்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர் தூதர் போற்றும் தேவனர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஓ இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. ஓ இம்மானுவேல், ஆமென். இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. ஆமென். ஆமென். மகிமை நிறைந்த தேவன் அவர் மகத்துவத்தின் கர்த்தர் இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பன் அவர் இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஆமென். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. வல்லமா இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. ஆமென். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பார். வல்லமா ஆமென். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. ஓ இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே.
மனிதனாக பிறந்த அவர் பரலோகம் பிறந்த அவர் இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர் நமக்குள்ளே வாழுமே, இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல், ஓ இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல், ஓ இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. மீண்டுமா இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு மகிழ்ச்சியான நேரம் இது. கர்த்தருடைய பிறந்த நாள். உலகமே மகிழ்ச்சியில் இருக்கிற நாள். எந்த தேசத்துக்கு போனாலும் கர்த்தருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தேசத்தை பார்த்தினா அந்த குறிப்பிட்ட தேசத்தில் மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுகிறார்கள். இந்தியாவில் பார்த்தினா இந்தியாவுக்குரிய ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும். அதே போல் எல்லா கண்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா அவர்களுக்குரிய ஒரு ஃபெஸ்டிவல், அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த காரியம் அவர் செப்பரேட்டாக பண்ணுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாள் உலகமே கொண்டாடுகிற ஒரு நாளாய் ஆண்டவர் மாற்றிருக்கிறார். உலகமே சமாதானத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. உலகமே சந்தோஷத்துக்குள்ள, மகிழ்ச்சிக்குள்ள போய் கொண்டிருக்கு. உலகமே கொண்டாடுகிற ஒரு பண்டிகை, உலகமே பாராட்டுகிற ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிறந்த நாள். தேவ பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது என்று ஒரு 3 காரியத்தை நம்ம வாசித்து நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, யூதருடைய ராஜா, அதாவது இத ஏரோது ராஜா நாட்களில் நடந்த இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஏரோதுடைய நாட்களில் நடந்தது. அப்ப ஏரோது ராஜா கேட்கிறாரு, யூதருடைய ராஜா எங்கப்பா பிறந்திருக்கிறாரு அப்படி. அப்ப அவரே அறிக்கை செய்கிறார், அவர் ராஜா என்று அறிக்கை செய்கிறார். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்மஸ், ஜனங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு எந்த இடத்துல இருக்கிறது? இயேசு பிறந்தார், பாட்டில் திறந்தார், அந்த வாழ்க்கை தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருமா கூடி சொந்தக்காரெல்லாம் வர வைத்து, நண்பர்கள்லாம் வர வைத்து, இந்த கிறிஸ்மஸ் நாளில் மகிழ்ச்சி என்று சொல்லி இயேசு பிறந்தாரு, பாட்டில் திறந்தாரு என்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, இது பரிசுத்தமுள்ள நாள். இயேசு பரிசுத்தரு, அவர் பரிசுத்தமாக இறங்கி வந்தாரு, பரிசுத்துக்குள்ள வாழ்வதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ஆனா இன்றைக்கு அந்த ஏரோது ராஜா கேட்கிறாரு, யூத ராஜா எங்கப்பா என்று கேட்கிறாரு. அப்போ இன்றைக்கு சபையில, இன்றைக்கு வீட்டுல எங்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஓலை குடிசையில, அது குடில் என்று சொல்வார்கள், அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பொம்மைங்களை வச்சு, இயேசு குழந்தையா வச்சு, அது பக்கத்துல மரியாமா வச்சு, அந்த பக்கத்துல தேவதூர்களெல்லாம் வச்சு, மேப்பர்களெல்லாம் வச்சு, ஒரு ஓரமா ஒரு காம்பவுண்ட் ஓரமா தான் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குடியில் என்று சொல்லுகிற அந்த காரியம். அப்போ இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருக்கிறாரு? ஒரு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா வீட்டு ஓரத்தில் ஒரு குடியில் வைத்து, அதாவது ஒரு குடிசை மாதிரி போட்டு, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பொம்மையாக வச்சு அங்கே தான் அந்த இடத்துல தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு மெயினான இடத்துல இயேசுவே அந்த இடத்துல வைக்கப்படவில்லை. அப்போ சபைக்குள் யார் இருக்கிறார்கள்? இன்னைக்கு சபையில் யார் போற்றப்படுகிறார்கள்? யார் இன்றைக்கு சபைக்குள்ள ஆடுகிறார்கள்? தேவ பிள்ளையே, இன்னைக்கு இயேசு பிறந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது இப்படி ஓரமாக செவுத்து ஓரத்தில் தான் அந்த குடில் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த மாட்டு கொட்டாய் வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது ஒரு ஓரத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறத தவிர மெயினான இடத்துல ஒன்றும் வைக்கப்படலை.
அப்போ ராஜா எங்க இருக்கிறாரு? ஒரு ஓரமா இருக்கிறாரு இல்லையா? ஒரு ஓரமா சவுத்து ஓரத்துல ஒரு குடிசையில அந்த ராஜா இருக்கிறாரு தவிர சபைக்குள்ள இல்லை. பிசாசு ரொம்ப தந்திரமானவன். பிசாசு தந்திரமாய் இன்னைக்கு இயேசுவை ஒரு ஓரமா வைத்திருக்கிறான் தவிர சபைக்குள்ளோ முக்கியமான இடத்துல வைக்கல தேவ பிள்ளையே. ஆனா இந்த இடத்துல கேட்கப்பட்டிருக்க காரியம் என்னத்தமா? ராஜா எங்கே? இயேசு ராஜா எங்கே? ஓரமா இருக்கிறார் இயேசு ராஜா. சவுத்து ஓட்டல வைத்திருக்கிறாங்க, காம்பவுண்ட் ஓட்டல வைத்திருக்கிறாங்க, ஒரு மூலையில வைத்திருக்கிறாங்க. ஆக தேவ பிள்ளையே, அவர் ராஜாவாய் பிறந்திருக்கிறாரு. ஒரு கோமாளித்தனமா அவர் பிறக்கல, ஒரு மகிழ்ச்சி ஊட்டுவதற்காக அவர் பிறக்கல, அவர் ராஜாவாய் பிறந்திருக்கிறார் தேவ பிள்ளையே. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்னொன்று வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மார்க் 12 நீ போய் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் அந்த மறுநாளில் எல்லாரும் அவரை போய் கேட்குறாங்க, நீ என்ன ஒரு தப்பும் பண்ணல, உன்னை இப்படி பண்ணுறாங்க, உன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்களே. ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லலை, மௌனமாக இருக்கிறார். எல்லாரும் கேலி பண்ணுறாங்க, எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க, எல்லாரும் திட்டுறாங்க. ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். ஆனால் பிலாத்து கிட்ட போய் நிற்க வைக்கும்போது, பிலாத்து எல்லாத்தையும் கேட்கும்போது ஒரு வார்த்தை கேட்குறாரு, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கும்போது அந்த இடத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆமான் என்று வாயை திறக்கிறார். முதல்ல பார்த்தோம் அவர் யூதருடைய ராஜாவா என்று எவரது கேட்குறான். ரெண்டாவது பார்த்தோம் பிலாத்து கேட்குறாரு, யூதருடைய ராஜாவா என்று. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் யூதருடைய ராஜா என்று பகிரங்கமாக சொல்கிறார் தேவ பிள்ளை. அவர் மகிமை ஒருவனுக்கும் கூடாதவர், நானே நான் என்று சொல்லுகிறவர். அவர் மகிமை ஒருவருக்கும் கூடாத தேவன். அவர் வானத்தில் இறங்கி வந்த ஜீவாப்பம். அவர் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். அவர் மகிமை யாருக்கும் கொடுக்க மாட்டார். அவர் ராஜா, அவர் ராஜா தேவ பிள்ளை. ஒரு ஓரமாய் ஒரு கோமாளித்தனமாய் இருக்கிற தேவன் அல்ல அவர். சிரிப்பூட்டுகிற தேவன் அல்ல அவர். அவர் ராஜாதி ராஜன். வெளிப்படுத்தல் வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 19:16 வாசித்து பாருங்கள். அவர் ராஜாதி ராஜா என்று சொல்லுகிறது. முதல்ல பார்த்தோம் அவர் யார், அவர் எங்கே இருக்கிறார் என்று. அவர் ராஜா என்று பார்க்கிறோம். ரெண்டாவது பார்க்கிறோம் அவர் ராஜா என்று பார்க்கிறோம். மூன்றாவது பார்க்கிறோம் அவர் ராஜாதி ராஜா என்று நம்ம பார்க்கிறோம். தெய்வ பிள்ளை, இன்னைக்கு கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிற இயேசு நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்கள் ஊழியத்தின் நிமித்தமாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களுடைய சேனலை பார்க்கிற எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். அநேகர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேகர் எங்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேர்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் குடும்பமாய் இன்னைக்கு நாங்கள் உங்களை வாழ்த்து வந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். Wish you a happy Christmas. Wish you a happy Christmas. Wish you a happy Christmas. இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். சந்தோஷமாக இருங்க, கிறிஸ்மஸை கொண்டாடுங்க, பாவம் செய்யாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.